அனைவருக்கும் வணக்கம். இன்று கடைசிங்க. அதாவது எதுக்காசம்னா யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி கடைசி 12/5/2025ங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் டைம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ இது மாதிரி ஒரு சில தேர்வுகளுக்கு மட்டும் அந்த விண்ணப்பிக்கின்ற கால அவகாசத்தை நீடிப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஜூன் சர்க்கிள்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட் எக்ஸாமை ஜூன் 1 டிசம்பர் 1 2 சர்க்கிள் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ டிசம்பர் 2024 முடிஞ்சு ரிசல்ட் விட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஜூன் 2025க்கான அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க. எக்ஸாம் ஷெடியூலுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வராதுங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த அப்ளிகேஷன் டேட் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி மொத்தம் 83 பாடங்களுக்கு என்டிஏ பொறுத்த வரைக்கும் இதில் 2 கேட்டகரி இருக்குங்க. ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஜிசி நெட்டும், சயின்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆர் நெட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க. அதுவுமே சிஎஸ்ஆர் நெட்டும் வருஷத்துக்கு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அது அடிப்படையில் இன்றைக்கி கடைசி நாளாக இருக்குங்க. இது யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இதுக்கு யூஸ் ஆகுதுங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஸ்கை ஃபண்ட் வாங்குறதுக்கோசரம் ஜேஆர்எஃப் வருங்க. அதை வாங்குறதுக்கோசரம் இந்த எக்ஸாம் எழுதலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷனாக இதாக இருக்குது. அதுக்கோசரமும் எழுதலாங்க நெட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோசரம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி அட்மிஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. அதனால் அந்த 3 கேட்டகரியில் இந்த தேர்வுகள் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கான பொறுத்து இதை நீங்கள் எழுதிக்கலாங்க. இது ஏன்னா ஜேஆர்எஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 35 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது எழுத முடியாதுங்க. அதே மாதிரி இந்த ஒரு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அது மாறுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே மாறும். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த என்டிஏவோட யூஜிசி நெட்டோட அஃபீஷியல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் புல்லட்டின்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா சந்தேகமும் அதிலே இருக்குங்க. ஒரு நல்ல வாய்ப்பாக இதை இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஎன் செட் முடிச்சுட்டு யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் ஒரு மாடல் எக்ஸாம், ஏன்னா இது தலை சிறந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் இங்கே யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் இன்றைக்கி கடைசி நாளுங்க. அதனால் இன்றைக்கி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து 7/5/2025 இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ 12/5/2025 நைட்டு 11:59 வரைக்குமே பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டாலுமே அதுக்கப்புறம் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அடுத்த ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் அந்த குறிப்பிட்ட டேட்டா மட்டும்தாங்க இதில் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து 14 மற்றும் 15 வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வரைக்கும் யாரெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்களோ அவங்க விருப்பம் இருக்கிறவங்க இது பண்ணிடலாம். உங்களுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதுக்கு முழுக்க சிபிடி பேஸ்டு தாங்க, வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இதில் நெகட்டிவ் மார்க் இல்லைங்க. ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் இது யாரெல்லாம் நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு இது அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திங்க. நன்றி.